ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேலே ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறார். அதனால தான் உங்களோடு தன் வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். இன்றைக்கு என்ன வார்த்தை தெரியுமா? நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. அதாவது நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா? ஒரு விடுதலை வேணுமா? இதுக்கு முன்னால் ஆண்டு செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. மற்ற காரியங்களாம் தானாய் நடக்கும். நம்ம நன்றி உள்ளவர்களாக இருந்தாலே கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அருளின சொல்லி முடியாத ஈவு என்றால் என்ன அப்படின்னா கிஃப்ட். இலவசமாய் கொடுக்கப்படுவது தான் கிஃப்ட். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற நன்மை எல்லாமே இலவசம்தான். முக்கியமாக எபேசியர் 2:8 வாசிக்கும் போது, அதாவது ரட்சிப்பு என்பது தேவன் அருளின ஈவு, கிஃப்டாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது.